சார், உங்க தொகுதிக்கு கடந்த காலங்கள்ல நீங்க பண்ணிருக்கிற நலத்திட்டம் இல்லனா நன்மைகள் என்னென்ன சார்? சிட்லப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியை நாங்க தான் கொண்டு வந்தோம். அன்றைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்டா நான் இருந்தேன். எங்க காலத்துலதான் அந்த ஸ்கூல் இங்க கொண்டு வரப்பட்டது. இப்படி பல்வேறு காரியங்கள் இந்த தொகுதிக்காக நான் செஞ்சிருக்கேன். எந்த விதமான அதிகாரம் என்னிடத்தில் இல்லாத போது இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்ததுக்கு காரணம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடியார் அவர்கள் தான். இதனை காட்டிலும் நான் பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் எதுவா இருக்கும்னா, மிகப்பெரிய மாவட்டமாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கணும் அப்படின்னு அண்ணன் கிட்ட நான் தான் முதல் ப்ரொபோசல் கொடுத்தேன். முதல் தடவையா அண்ணன் அவர்கள் இந்த காரியத்தை செய்யணும்னா 1000 கோடி ரூபாய் வேணும் தம்பி, இது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அடுத்த ஒரு வருஷத்துல அதை ஞாபகத்துல வச்சிருந்து மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரிச்சு செங்கல்பட்டு ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்கி கொண்டார். இன்றைக்கு இந்த செங்கல்பட்டு புதிய மாவட்டம் உருவாகி இருக்குன்னு சொன்னா, எப்படி ராமருக்கு அணில் உதவியதோ அதே போலத்தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் உதவியதாக கருதுகிறேன்.